Dear parents and students, welcome to Evergreen Guidance Coimbatore. தமிழ்நாடு எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவுன்சிலிங் ப்ராசஸ், ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங் ப்ராசஸ், இந்த மாதிரி எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவுன்சிலிங் ப்ராசஸில் உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்குது. இந்த சந்தேகங்களுக்கு தெளிவான பதில்கள் அப்படின்னா தினமும் 9 முதல் 10 மணி வரைக்கும் ஃப்ரீ கைடன்ஸ் 9363443685 அப்படி நம்பரை கால் பண்ணுங்க. கண்டிப்பாக உங்கள் கேள்விகளுக்கு எங்கள் பதில் தினமும் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அதே நேரத்தில் உங்களுக்கு ப்ரீமியம் மோட் ஆஃப் கைடன்ஸ் தேவைப்பட்டால் நீங்கள் எங்களை கான்டாக்ட் பண்ணலாம். இந்த ப்ரீமியம் மோட் ஆஃப் கைடன்ஸ் அப்படிங்கிறது 3 மெத்தட் ஆஃப் கைடன்ஸ் இருக்கு. ஸ்பெஷல் நம்பர் கொடுத்துருவோம், வாட்ஸ்அப் குரூப் இருக்கும், அப்டேட்ஸ் டெய்லியும் பண்ணுவோம், சாய்ஸ் ஃபில்லிங் கைடன்ஸ் கொடுப்போம். இந்த மாதிரி நிறைய ப்ராசஸ் எல்லா விதத்துலையும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு தேவைப்பட்டால் ப்ரீமியம் மோட் ஆஃப் கைடன்ஸ் போகலாம், இல்லைன்னா தினமும் நீங்கள் ஃப்ரீ கைடன்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அப்போது வித்தவுட் வேஸ்டிங் த டைம் நிறைய கால்ஸ் வந்திருக்கு. இப்போ நம்ம என்ன டவுட்ஸ் கேட்குறாங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவுன்சிலிங் ப்ராசஸில் பொதுவாகவே ஒரு மிக முக்கியமான சந்தேகம், அது பழைய நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் யூஸ் பண்ணலாமா, பழைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் யூஸ் பண்ணலாமா, இந்த மாதிரி சந்தேகங்கள் இருக்குது. சார் வணக்கம், சொல்லுங்கள். ஹலோ சொல்லுங்கள், என்ன சந்தேகங்க சார்? திருச்செங்கோட்டிலேருந்து பேசுகிறேன் சார். சொல்லுங்கள் சார். இப்படி நான் வந்து பிசி கேட்டகரி வரேங்க சார். ஓகே. இந்த வருஷம் 525 530 மார்க்ஸ் வருதுங்க சார். 525 530 கண்டிப்பாக உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜஸ் கிடைக்கும். கண்டிப்பாக கிடைச்சிடும் சார். இல்லை நிறையா இதுலேருந்து நிறையா இன்ஸ்டியூட்ஸ்லேருந்து சொல்கிறாங்க இது கொஞ்சம் பார்டரமாக இருக்குது அப்படி இப்படின்னு ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணுறாங்க சார். அதான் ஒரு பயமாக இருக்குது. அதான் இல்லை நிறைய எல்லாமே நிறைய மார்க், இதை விட நானே 520 சொல்கிறேன், இதை விட குறையுதுன்னு தான் சொல்கிறாங்க. என்னோட ப்ரிடிக்ஷனே 520 தான் நான் சொல்லியிருக்கேன், ஆல்ரெடி ஃபர்ஸ்டே சொன்னேன். இதை விட எல்லாருமே ரொம்ப போட்டு ரொம்ப கன்ஃபியூஸ், அவங்களும் என்னையும் போட்டு கொஞ்சம் குழம்பிட்டாங்க சார். அதான் வெயிட் பண்ணலாமா இல்லை வெட்டினரி பார்த்துடலாமா அப்படின்னு. இல்லை நீங்கள் வெயிட் பண்ணுங்க, வெட்டினரிக்கு அப்ளை பண்ணுங்க. பட் இதில் கண்டிப்பாக கவர்மெண்ட் கிடைக்கும், உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்க சார். அதான் ஒரே டவுட்ல இருந்ததுன்னா சரி உங்ககிட்ட கேட்டுக்கலாம். 525 கண்டிப்பாக கிடைக்கும் தம்பி, ஒரி பண்ணாதீங்க, கிடைக்கும். ஓகே சார். பட் அதனால நீங்கள் உங்கள் பயப்படுற மாதிரி தான் அப்ளை பண்ணுவீங்க, தப்பு இல்லை. வெட்டினரிக்கு அப்ளை பண்ணுவீங்க, அதெல்லாம் தவறு கிடையாது. நம்ம அப்ளை பண்ணி வச்சுக்கலாம். எம்பிபிஎஸ் கிடைச்சா போயிடலாம், நீங்கள் ஒன்றும் ஒரி பண்ணாதீங்க. ஓகே சார். 2 இயர் இப்போ ரிப்பீட் பண்ணி முடிச்சாச்சுங்க சார். சரி இதுக்கு பண்ண மேலே வெயிட் பண்ண வேண்டாம் அப்படின்னு அதை கண்டிப்பாக உங்களுடைய கடின உழைப்புக்கு இந்த வருஷம் நீங்கள் வெற்றிகள் கண்டிப்பாக கிடைக்கும், கவலைப்படாதீங்க. ஓகே. போன வருஷம் என்ன மார்க் வாங்கினீங்க? போன வருஷம் 510 எடுத்தேங்க சார். நீங்கள் எல்லாருமே மோஸ்ட்லி ரிப்பீட்டர்ஸ் எல்லாம் மார்க் குறைஞ்சிருக்கு. நம்ம கேட்ட வரைக்கும் 10ல் 8 பேர் ரிப்பீட்டர் மார்க் குறைஞ்சிருக்கு. உங்களுக்கு 15 மார்க் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, தாராளமாக கிடைக்கும், ஒரி பண்ணாதீங்க. ஓகேங்க சார். ஓகேங்களா? ஓகே சார், தேங்க்யூ சார். அப்போது இந்த மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மார்க் குறைஞ்சிருக்கு. பட் இந்த மாணவருக்கு கண்டிப்பாக மார்க் இன்க்ரீஸ் ஆகுது, வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். பட் இருந்தாலும் ஒரு பயம் இருக்கும், நமக்கு கிடைக்காம போயிருமா அப்படிங்கிற பயம் பெற்றோர்களும் குழந்தைகளுக்கு இருக்குங்க. பட் ஒருவேளை நம்ம பார்டரில் இருக்கிறோம் அப்படின்னா நம்ம அப்ளிகேஷன் போடுற ப்ராசஸ், ஒரு இன்ஜினியரிங் அப்ளிகேஷன் போடலாம், நம்ம தம்பி கேட்ட மாதிரி வெட்டினரிக்கு அப்ளிகேஷன் போடலாம். அந்த ப்ராசஸ் நீங்கள் பண்ணி வச்சுக்கலாம், தவறு கிடையாது. சந்தேகம் என்ன சந்தேகம் சார்? வணக்கம், எங்கிருந்து பேசுகிறீங்க? வணக்கம் சார், பொள்ளாச்சியிலிருந்து பேசுறேங்க. சொல்லுங்க சார், என்ன சந்தேகம் சார்? சார் பாப்பா வந்து இந்த ட்ரிப்பு 508 வருதுங்க. ஒரு என்ன கம்யூனிட்டிங்க சார்? பிசிஎம்ங்க. பிசிஎம்மா? ஆமாங்க சார். பிசிஎம்னா கண்டிப்பாக கிடைக்கும் சார், கவர்மெண்ட்ல கிடைக்கும். சரிங்களா சார்? வாய்ப்பு இருக்கு, கண்டிப்பாக கிடைக்கும். சரிங்க சார், தேங்க்யூ சார். சார் கண்டிப்பாக கிடைக்கும் சார், கவர்மெண்ட்ல கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. சரிங்களா? ஓகேங்க சார். வேற ஏதாவது சந்தேகம் இருக்கா சார்? நம்மளுக்கு வந்து 200 சீட்டு இருக்கு இல்லைங்களா சார், முஸ்லீம் கோட்டால சார் பிசிஎம்ல? ஆமாம் சார். சப்போஸ் அதுல கிடைச்சிடும் இல்லாட்டி கிடைக்கும். சப்போஸ் ஜெனரல் கோட்டால ஏதாவது சீட் மிச்சம் வந்ததுன்னா அப்படி தருவாங்களா சார்? இல்ல ஜெனரல் ஆக்சுவலா பிசிஎம்க்கு வந்து 135 இடம் தான் வருங்க ஆக்சுவலா. ஆமாங்க சார். ஆக்சுவலா வந்து 4000 சீட்ல 30 போட்டால் உங்களுக்கு 140 இடம் தான் வரும். மீதி வந்து ஒரு 50 இடங்களை வந்து ஜெனரல் கோட்டால எடுக்கிறதுனால தான் உங்களுக்கு அந்த 195 வரைக்கும் வருது. அந்த நல்ல மார்க் எடுக்கிறவங்கலாம் அந்த 1400 ஒன்றும் இல்லை சார், 1400 எவ்வளவு பிசிஎம் கேண்டிடேட் மார்க் வாங்குறாங்களோ அதை பொறுத்து ரேங்க் மாறும் சார். 1400 ரேங்க் இருக்கு இல்லைங்களா, அந்த 1400 எத்தனை பிசிஎம் ரேங்க் வாங்குறாங்க அவங்க ஜெனரல் கேட்டகரியில் போவாங்க. அதே மாதிரி எம்பிசியில் வாங்கினாங்கன்னா அவங்க ஜெனரல் கேட்டகரியில் போவாங்க, அந்த மாதிரி சார். சரிங்களா சார்? ஓகே சார். ஓகேங்க சார், தேங்க்யூ. வணக்கம், சொல்லுங்க. ஹலோ சார். சொல்லுங்க, என்ன சந்தேகம் சார்? இந்த மாதிரி எம்பிசி சார் 450க்கு எந்த காலேஜ் கிடைக்கும்? 452 உங்களுக்கு செல்ஃப் ஃபைனான்சிங் கிடைக்கும் தம்பி, செல்ஃப் ஃபைனான்சிங் கிடைக்கும்.
செல்ஃப் ஃபைனான்ஸ் கிடைக்குமா சார்? கவர்மெண்ட் காலேஜஸ் கொஞ்சம் பார்டர் தான் இருக்கும், அந்த அளவுக்கு வருமாங்கிறது என்னோட ப்ரிடிக்ஷன் படி கொஞ்சம் டவுட் தான். பட் கண்டிப்பாக செல்ஃப் ஃபைனான்சிங்க்கு வாய்ப்புகள் இருக்கு. அமௌண்ட் எவ்வளோ சார் வரும்? அமௌண்ட் வந்து ஒரு சில காலேஜ் 8 lakhs வருது, ஒரு சில காலேஜஸ் 9 lakh வருது. பிரைவேட் யூனிவர்சிட்டி வந்து ஒரு 11 lakhs வந்துடுது, சம்டைம்ஸ் 12 lakhs கூட. இப்போ தனலட்சுமி சீனிவாசன் இருக்கு இல்லைங்களா, அதில் செகண்ட் காலேஜ் இருக்கும் பெரம்பலூரில், சீனிவாசா மெடிக்கல் காலேஜ், கன்னியாகுமரி மெடிக்கல் மிஷன், சென்னையில் வெங்கடேஸ்வரா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ், இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் யூனிவர்சிட்டி, தனியார் பல்கலைக்கழகம்னு சொல்லக்கூடிய இதெல்லாமே ஹாஸ்டலோட 12 லட்சம் வாங்கிடுறாங்க. ஓகே சார். மற்ற காலேஜஸ் போனீங்கன்னா ஒரு 10 lakhsக்குள்ள வரும், 9 lakhs வரும், 8 lakhs வரும். அந்த மாதிரி ஒவ்வொரு காலேஜ் வேறுபடும். பட் அதை நீங்கள் தெரிஞ்சு நீங்கள் சாய்ஸில் போடுறது பெட்டராக இருக்கும். சரிங்களா? பிடிஎஸ்க்கு அதுக்கு 450 எது கிடைக்கும்? பிடிஎஸ்க்கு வரவங்களுக்கு ஓரளவுக்கு அதனால கவர்மெண்ட்டே கிடைச்சாலும் கிடைக்கும் இந்த வருஷம், அதெல்லாம் பிரச்சனை இருக்காது. ஓகே, கவர்மெண்ட் பிடிஎஸ் கிடைக்கும். அப்படியே செல்ஃப் ஃபைனான்சிங் பிடிஎஸ் போனாலுமே நீங்கள் டாப் காலேஜஸ் லைக் ராமகிருஷ்ணா, செட்டிநாடு அந்த மாதிரி கிடைச்சிடும். சிஎஸ்ஐ இல்லை அந்த அளவுக்கு போகும்போது கவர்மெண்ட்டில் உங்களுக்கு பிடிஎஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்கும். செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ் கிடைச்சா போகலாம். உங்கள் ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன் பார்த்துக்க அது மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. ஓகே சார். சரிங்களா? பட் நீங்கள் அந்த காலேஜை பற்றி நீங்கள் ஃபீஸ் எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறது பெட்டராக இருக்கும். ஓகே சார். ஓகே. இப்போ நம்ம ப்ரைவேட் காலேஜில் போகணும் அப்படின்னா ஃபீஸ் டீட்டெயில் நீங்கள் அனலைஸ் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா எந்த காலேஜ் நம்ம போடுறது, எந்த காலேஜ் போடக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த இதை தான் நான் ஃபஸ்ட்டு செஞ்சேங்க 2018. இப்போ அந்த மாதிரி நீங்கள் நேரடியாக போக முடியாட்டியும் இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்றைக்கி காண்டாக்டில் இருப்பாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் எந்த காலேஜ் ஃபீஸ் நமக்கு அஃபோர்டபுளாக இருக்கும். நம்ம என்ன காரணம் அப்படின்னா 5 வருஷம் நம்ம ஃபீஸ் கட்டணும் இல்லைங்களா. ஸோ என்னோட சுச்சுவேஷனே முதல் 3 வருஷம் ஃபீஸ் கட்டுறதுக்கு ஒரு கஷ்டம் இல்லை, லாஸ்ட் 2 years டிஃபிகல்ட்டாக இருந்தது. வணக்கம், சொல்லுங்கள். ஹலோ சார், நாங்கள் திருப்பூர்லேருந்து பேசுகிறோங்க சார். என்ன சந்தேகங்க சார்? எனக்கு 520 நீட்ல வருதுங்க சார். எந்த காலேஜ் கிடைக்கும்? என்ன கம்யூனிட்டிங்க? பிசி கம்யூனிட்டிங்க சார். கவர்மெண்ட் காலேஜஸ்லாம் உங்களுக்கு அந்த 2022 ஆரம்பிச்சாங்க இல்லைங்களா, 2022 11 நியூ மெடிக்கல் காலேஜ் ஸ்டார்ட் பண்ணாங்களா 2021? ஆமாங்க சார். அந்த மாதிரி இப்போ காலேஜஸ் லைக் நாமக்கல், திருப்பூர், ஊட்டி அந்த மாதிரி காலேஜஸ் எல்லாம் ஒரு 11 புதிய மருத்துவக் கல்லூரி ஆரம்பிச்சாங்க இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி காலேஜஸ் எல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஓகேங்க சார். அதில் நீங்கள் பார்த்து செலக்ட் பண்ணிக்கலாம். திருப்பூர், அதில் வந்து திருப்பூர் தான் திருவள்ளூர் மோஸ்ட் ப்ரிஃபரபிள். அதுக்கப்புறம் திருப்பூர் நிறையா, நம்ம திருப்பூர்னாலும் இங்கே திருப்பூர் தாராளமாக எடுக்கலாம். நாமக்கல், ஊட்டி கூட நல்லா தான் இருக்குமா, ஊட்டி எடுக்கலாம், திண்டுக்கல் எடுக்கலாம். இதெல்லாமே பெட்டர் காலேஜ். செங்கல்பட்டு அந்த மாதிரி காலேஜஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. செங்கல்பட்டுல டாப் 10ல வந்துருமா, செங்கல்பட்டு டாப் 10ல வந்துடும். கரூர் கிடைச்சாலும் நல்லா தான் இருக்குமா. ஓகேங்க சார். சார் அப்புறம் உங்களை மீட் பண்ண முடியுங்களா சார்? பண்ணலாமா? அந்த ப்ரீமியம் மோட் ஆஃப் கைடன்ஸ் நீங்கள் வேணும்னு சொன்னீங்கன்னா மீட் பண்ணலாம், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. சார் வணக்கம், நான் தர்ஷனாவோட பேரண்ட் பேசுறேங்க. சொல்லுங்க சார். வணக்கம் சார், சொல்லுங்க சார். நமக்கு அதாவது உங்களாட்ட மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். நேரில் பார்த்து பேசிட்டு எப்படி கைனாலிச்சு எப்படி பண்ணலாம் அப்படின்னு பண்ணிக்கலாங்க சார். உங்கள் நம்பரை நீங்கள் ஒன்றும் இல்லை சார், இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க சார். ப்ரீமியம் கைடன்ஸ் நீடன்னு போடுங்க. மீட் பண்ணுறதுக்கு என்ன ப்ரொசீஜர்னு சொல்லி நமக்கு பக்கம் தானே, திருப்பூர்லேருந்து உங்களுக்கு கோயம்புத்தூர் பக்கம் தானே, மீட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். ஓகேங்க சார். ஓகேங்க சார். ஓகேங்க சார். சரிங்களா சார்? ஓகேங்க சார். ஓகேங்க சார். நீங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்புங்க, நான் உங்களுக்கு லொக்கேஷன் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் வி கேன் இந்த வீக்கில் என்ன ஈவினிங் ஒரு 5 o'clock மேலே எப்போ வேணாலும் மீட் பண்ணலாம் சார். சரி, ஓகேங்க சார். ஓகேங்க சார். ஓகே. நான் சண்டே மீட் பண்ணுறேன்னா பண்ணலாம், அது உங்களுடைய விருப்பம் சார். சொல்லுங்கள். ஓகே சார். சண்டே என்ன டைம் சார்? நம்ம நீங்கள் சொல்லுங்கள் சார். நீங்கள் நான் இப்போ இந்த ப்ரோக்ராம் முடிச்சுட்டு உங்களுக்கு கால் பண்ணுறேன், நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் சார். ஓகேங்க சார். ஓகேங்க. ஓகேங்களா சார்? ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ. இப்போது இந்த மாதிரி நமக்கு ஒரு பார்டரில் இருக்கிறோம் அப்படின்னா எந்த காலேஜை செலக்ட் பண்ணலாம்? இப்போ நாகப்பட்டினம் மெடிக்கல் காலேஜ் மோஸ்ட்லி எல்லாருமே ப்ரிஃபரபிள் கம்மியாக இருக்கும். என்ன ரீசன் அப்படின்னா அங்கே காலேஜுக்கும் அந்த சிட்டிக்கும் இடையில் ரொம்ப ட்ராவல் பண்ண வேண்டியிருக்கு, கொஞ்சம் ஐசோலேட்டடாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ நாகப்பட்டினம் மெடிக்கல் காலேஜ் யூஸ்வலாக லீஸ்ட் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. அது வந்து ஒவ்வொருடைய இதை பொறுத்து. அதே மாதிரி திருவள்ளூர் ரொம்ப ப்ரிஃபரன்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இதெல்லாமே டிபெண்ட்ஸ் அப்பான் த ஸ்டூடெண்ட்ஸோடைய ப்ரிஃபரன்ஸு. நமக்கு சென்னை பேஸ்டு காலேஜ் வேணால் திருவள்ளூர் ப்ரிஃபர் பண்ணுறாங்க, லைக் செங்கல்பட்டு ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அந்த ஆப்ஷன்ஸை பேஸ் பண்ணி நீங்கள் செலக்ட் பண்ணணும். வணக்கம் சார், சொல்லுங்க சார். சார் என்னோட சன் வந்து
இதுல வந்து நீட்ல வந்து 510 வரும்ன்ற மாதிரி சொல்றாரு சார். 500 to 510 வரும் அப்படின்னு சொல்றாரு. எம்பிசி கேட்டகரி கவர்மெண்ட் வாய்ப்பு இருக்கு சார். அப்படிங்களா? கவர்மெண்ட் வாய்ப்பு இருக்கு. 500க்கு மேல வாய்ப்பு இருக்கு சார், வாய்ப்பு இருக்கு. சரிங்க சார். எம்பிசி பட் எல்லாருமே இதை விட நான் சொல்ற மார்க்கோட 20 குறைவா வரும்னு தான் நிறைய சேனல் ப்ரிடிக்ட் பண்றாங்க. பட் நான் மோஸ்ட்லி சேஃப் சைடு சொல்றேன். அதனால உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சரிங்க சார். பாசிபிலிட்டினா எந்த மாதிரி காலேஜ், எந்த ஏரியா சார் வந்து பாசிபிலிட்டியா இருக்கு சார்? அது நம்ம மார்க் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்ல மார்க் வரவங்க ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 1000 ரேங்க்குள்ளே வந்தீங்கன்னா ஒரு 900 ரேங்க்குள்ள வந்து நல்ல காலேஜஸ் கிடைக்கும். நல்ல காலேஜ் எல்லாமே நல்ல காலேஜ் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் 11 நியூ மெடிக்கல் காலேஜ் இந்த 2020 21 ஆரம்பிச்சாங்க இல்லைங்களா? ஆமாங்க சார். ஆமாம். அது எல்லாமே நல்லா இருக்கு சார். அது எல்லாமே ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே நல்லா இருக்கும். ஸோ அதில் நீங்கள் எந்த ஊர் சார்? நான் சேலம் சார். சேலம்னா உங்களுக்கு நமக்கு சேலம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சேலம் காலேஜ் கிடைக்கிறது கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். யூ கேன் ப்ரிஃபர் திருப்பூர், நாமக்கல். ஸோ அதை விட்டிங்கன்னா கள்ளக்குறிச்சி ஆல்சோ ஈக்குவலி குட். இந்த மாதிரி நம்ம இதை விட பெட்டர் காலேஜ் நீங்கள் சாய்ஸ் போடலாம், வேண்டாம்னு சொல்ல. நம்ம நீங்கள் ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ் கிடைக்கலைங்கிறதெல்லாம் யோசிக்காதீங்க. யூ ஸ்டார்ட் ஃப்ரம் எம்எம்சிலேருந்தே போடலாம். ஏன்னா நம்ம வந்து நம்மளா வந்து கிடைக்காது அப்படிங்கிற முடிவில் எடுக்கக்கூடாதுங்க. ஸோ நம்ம வந்து ப்ரிஃபரன்ஸ் உங்களுக்கு கொடுக்க சேலம் மெடிக்கல் காலேஜ் போடலாம், திருச்சி போடலாம். அதெல்லாம் உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நாமக்கல், திருப்பூர், கள்ளக்குறிச்சி எல்லாம் போடலாம். சரிங்க சார். ஓகே சார். இந்த இயர் வந்து ஒரு 550 காலேஜஸ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லியிருந்தாங்க சார். அதான் எந்தெந்த காலேஜ்ன்றது ஒரு ஐடியா இருக்கு? இல்லை 550 சீட்ஸ் சொன்னாங்களா? 550 காலேஜ் 550 சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது மாதிரி சொல்கிறாங்க. சரிங்க சார். சீட்ஸ் அது பார்க்கலாம் சார். அது வந்து ஆக்சுவலாக நம்ம இதை பார்த்தா தெரியும் சார். அதாவது ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் காலேஜஸ் நல்ல பழைய காலேஜஸ் இருக்கு இல்லைங்களா? லைக் ஒரு டைம் கோயம்புத்தூரில் 150லேருந்து 200 பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி திருநெல்வேலி 250 பண்ணாங்க. அந்த மாதிரி பெட்டர் காலேஜஸ் லைக் திருச்சி, அந்த மாதிரி தஞ்சாவூரில் கொஞ்சம் பழைய காலேஜஸ், அந்த மாதிரி காலேஜஸில் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஃபெசிலிட்டிஸ் எதில் நல்லா இருக்கோ அதில் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுவாங்க சார். ஓகேங்க சார். ஓகேங்க சார். ரொம்ப தேங்க்யூ சார். தேங்க்ஸ் ஃபார் யுவர் அட்வைஸ் சார். ஸோ அதனால் கிடைக்கிற வாய்ப்புகள் உங்களுக்கு பிரகாசமாக இருக்கும் சார். எம்பிசி கேட்டகரி தானே கண்டிப்பாக கிடைச்சிடும் சார். ஆமாங்க சார். எம்பிசிங்க சார். ஓகேங்க சார். கண்டிப்பாக கிடைக்கும் சார். தேங்க்யூ சார். உங்களுக்கு சீட் கிடைச்ச வாட்டி உங்களுக்கு நான் விஷ் பண்ணேன் சார். சொல்லுங்கள் சார். சார் இல்லை சார், வந்து சீட் கிடைச்ச வாட்டி உங்கள்கிட்ட திரும்ப உங்கள்கிட்ட வந்து இன்ஃபார்ம் பண்ணுறேன் சார். கண்டிப்பாக சார். நல்ல இடத்துல கிடைக்க வாழ்த்துக்கள் சார். வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஸோ ஒவ்வொரு பெற்றோர்களுக்கும் அவங்களுடைய கனவுகள் நிறைவேற வேண்டும். அவங்க கனவு இல்லை, குழந்தைகளுடைய கனவு நிறைவேறணும் இல்லைங்களா? அதுக்கு அவங்க சப்போர்ட்டிவாக இருக்கிறாங்க. நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ ஒவ்வொரு பெற்றோருடைய ஆசை நம்ம குழந்தைக்கு எப்படியாவது ஒரு மருத்துவ இடம் கிடைச்சிடாதான், நம்ம குழந்தை நான் டாக்டர் ஆகிட்டாதான், நம்மளுடைய அவங்களுடைய விருப்பமும் இல்லை, குழந்தைகள் ஆசைப்படுறாங்க. அப்போ அது வந்து நம்ம பெற்றோர்கள் ஒரு ஃபேமிலியில் வந்து நம்ம டாக்டர் அப்படிங்கிறது இன்னைக்கு உயிரை காக்கக்கூடிய ஒரு துறைக்கு. அது என்னதான் நம்ம சொல்லாலுமே மருத்துவத்துறையில் வந்து நம்ம செட்டில் ஆகிறது கஷ்டம், லேட் ஆகும்னே சொல்லுவாங்க. பட் அந்த மருத்துவத்துறை அப்படிங்கிறது ஒரு புனிதமான துறை. அதை நல்ல முறையில் நம்ம மருத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு எல்லா டாக்டருமே நினைக்கணும். ஸோ ஒரு முடிவும் ஒரு டாக்டர் எடுக்கக்கூடிய முடிவு வந்து அது உயிர் சம்மந்தப்பட்ட முடிவு. அப்போ அந்த மாதிரி ஒரு நீங்கள் துறையை சேர்ந்துருக்கும் போது அது எவ்வளோ ஒரு பொறுப்பான துறை அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சு நல்ல முறையில் தெரிஞ்சு படித்து ஒரு நல்ல டாக்டராக வரணுங்கிறது நம்மளுடைய விருப்பம். பார்க்குறோம் மார்க் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே 500 மேலே வாங்கத்தானே செய்கிறாங்க. கண்டிப்பாக வாங்குவாங்க. பட் நம்ம எதிர்பார்க்கிறத விட. ஹலோ, வணக்கம் சார். ஹலோ, சொல்லுங்க, என்ன சந்தேகங்க சார்? திருச்செங்கோட்டில் இருந்து கூப்பிட்டுருந்தேன். பேசிட்டீங்க. ஓகேவா? ஓகே. நான் திருப்பி அந்த கால் பேக் பண்ணேன். ஓகே ஓகே ஓகே. ஓகே சார். தேங்க்யூ சார். ஸோ ஒரு சில நேரத்தில் நம்ம கால்ஸ் வந்திருந்தாலுமே நம்ம திருப்பி கால் பேக் பண்ணுவோம். வணக்கம் சார், சொல்லுங்க, எங்கிருந்து பேசுறீங்க? சார் வணக்கம் சார், நாங்க தேனியிலிருந்து பேசுறோம் சார். சொல்லுங்க சார், என்ன சந்தேகம் சார்? சார் 515க்கு பிசிக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? 515 கிடைக்கும் சார். எல்லாருமே இப்போ இன்னைக்கு 2-3 பேர் 525, 515, 530 கிடைக்கும் சார். பிசிக்கு 510க்கு மீட் பண்றதால எப்படி சார் மீட் பண்றது? நீங்க நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு பிரீமியம் மோட் ஆஃப் கைடன்ஸ் நீடட் போடுங்க சார். உங்களை கான்டாக்ட் பண்றேன். நானே கான்டாக்ட் பண்றேன். வாட்ஸ்அப் நம்பர் என்ன சார்? இதே நம்பர் தான் சார். இது சப்போஸ் உங்களுக்கு நான் ஆல்ரெடி ஒன்று சொன்னல சார், இந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இதில் கூட ஸ்க்ரீனில் போட்டிருப்பேன். ப்ரீமியம் கைடன்ஸ் அப்படின்னு 3 மெத்தட் ஆஃப் கைடன்ஸ் வச்சுருக்கோம். ஸோ ஆல் டவுட் கிளாரிஃபிகேஷன், கவுன்சிலிங் சம்மந்தமாக எல்லா சந்தேகமும் உங்களுக்கு தனியாக கிளாரிஃபை பண்ணிவிடுவோம். ஸோ அதில் ஸ்பெஷல் நம்பர் ப்ரொவைட் பண்ணிவிடுவோம். ஸோ அதுக்கு வாட்ஸ்அப் குரூப், அது மூணு டைப் ஆஃப் குரூப் ஃபார்ம் பண்ணிடுவோம். அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு எல்லாமே உடனுக்குடன் அப்டேட் பண்ணிடுவோம்.
சாய்ஸ் ஃபில்லிங் கைடன்ஸ் கொடுப்போம். அதில் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி கொடுப்போம். ஒரு சில கேட்டகரியில் அப்ளிகேஷன் ப்ராசஸ்லேருந்து டில் எண்ட், அதாவது ஒரு ரவுண்ட் இல்லை சார், ஃபர்ஸ்ட் ரவுண்ட், செகண்ட் ரவுண்ட், தேர்ட் ரவுண்ட், அந்த ரீஃபண்ட் ப்ராசஸ் வரைக்கும் நம்ம ஃபாலோ பண்ணுவாங்க சார். சரிங்க சார். நீங்க நேரடியா வந்து மீட் பண்றதா இருந்தா இப்போ என்ன சார் பண்ணலாம்? அதான் சார், நீங்க போடுங்க, நான் உங்களுக்கு கான்டாக்ட் பண்றேன். அதுக்கு என்ன லொகேஷன் ஷேர் பண்றேன், அதுக்கு என்ன ப்ரொசீஜர் எல்லாமே பார்த்துடலாம் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். ஓகே சார், தேங்க்யூ சார். நீங்க வந்து தேனி இல்லைங்களா? ஆமா சார். ஓகேங்க சார். நீங்க இப்போ குரூப்ல அப்டேட் பண்ணுங்க, என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிவிடுங்க சார், நான் உங்களுக்கு கான்டாக்ட் பண்றேன் மறுபடி. ஓகே சார், தேங்க்யூ. ஓகேங்களா சார்? ஓகே சார். 515 கிடைக்க வாய்ப்பு இருக்கு சார், நம்ம பார்த்துக்கலாங்க சார். சரிங்க சார். ஓகே சார். ஓகேங்களா சார்? ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பெற்றோர்களுக்கும் நம்மளுடைய குழந்தைகளுக்கு மருத்துவம் ஆகணுங்க அப்படிங்கிற கனவு. ஒரு ஆல்ரெடி ஸ்டார்டிங்லேயே இந்த வீடியோவில் ஸ்டார்டிங்கில் சொன்னேன், நிறைய குழந்தைகளுக்கு சந்தேகம், பெற்றோர்களுக்கு சந்தேகம். சார், நான் போனஃபைடு முன்னாடியே வாங்கி வச்சுருக்கேன், அது யூஸ் பண்ணலாமா? யூஸ் பண்ணிக்கலாம். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் 2 இயர்ஸ்க்கு முன்னாடி வாங்கியிருக்கேன், யூஸ் பண்ணிக்கலாமா? யூஸ் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? பர்த் சர்டிஃபிகேட் தமிழ் இருக்குது, ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. நேட்டிவிட்டி லாஸ்ட் இயர் வாங்கினேன் சார், யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி எங்கள் அப்பாவோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கார்டு மாடலில் இருக்குது, பழசு சார், அது ஓகேவா? தாராளமாக ஓகே. அதனால் நீங்கள் அதெல்லாம் ஒரே பண்ணாதீங்க. இன்கம் சர்டிஃபிகேட் தேவைப்படுற கேட்டகரிக்கு மட்டும் தான். வணக்கம், சொல்லுங்கள் சார். சார் வணக்கம் சார். சொல்லுங்கள் சார், எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? நாங்கள் விருதாச்சலத்துலேருந்து பேசுகிறேன் சார். விருதாச்சலம். சொல்லுங்கள் சார், என்ன சந்தேகம் சார்? பையன் 496 வருது சார். என்ன கம்யூனிட்டி சார்? எம்பிசி. 496க்கு கவர்மெண்ட்டுக்கான வாய்ப்புகள் இருக்குது சார், பார்டரில் இருக்குது. சரி சார். அதே சார், இப்போ இன்ஸ்டியூட் வேற இன்ஸ்டியூட் 10 பார் கம்மி ஆகிட்டே இருக்கு சார், அது எப்படி சார்? எதுங்க சார்? வேற இன்ஸ்டியூட்ல ஆன்சர் கீ செக் பண்ணும்போது அதான் சார், இப்போ அந்த கொஸ்டின் பேப்பரை அது யூஸ்ஃபுல்லாக சம்டைம்ஸ் ஒரு 1 or 2 வந்து அவங்க ஆன்சர்ஸ் வந்து நம்ம எது தெளிவாக எடுக்க முடியாதனால ஒரு ஆப்ஷன்ஸ் 2 ஆப்ஷன்ஸ் வர மாதிரி போடுறாங்க இல்லைங்களா? அது நம்ம கொஸ்டின் பேப்பர் கஷ்டனால இருக்கு. அது ஒவ்வொரு டைம் ஆலன் ஆகாஸ்லேயே டிஃபரன்ஸ் வந்திருக்கு. பட் ஃபைனலாக என்டிஏக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க சார், அதெல்லாம் பார்த்துட்டு சேலஞ்ச் பண்ணுவாங்க. அப்புறம் ஃபைனலாக அவங்க கீ தான் சார் ஃபைனலைஸ் ஆகும். பட் மோஸ்ட்லி உங்களுக்கு அந்த எதிர்பார்க்குற மார்க் வந்துடும். சரிங்க சார். சரிங்க சார். இந்த ஃபர்ஸ்ட் கேட்டகரி அது ஏதாவது குறையுங்களா சார்? ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டுக்கு பிரைவேட் மெடிக்கல் காலேஜில் போகும்போது 1.25 லட்ச ரூபா கிடைக்கும் சார், 4.5 வருஷத்துக்கு கிடைக்கும். 4.5 வருஷத்துங்களா சார்? ஆமாம். இது எப்படின்னா உங்களுக்கு ஆரம்பத்தில் கம்மி பண்ண மாட்டாங்க. சரி சார். நீங்கள் காலேஜில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அந்த சர்டிஃபிகேட்லாம் ப்ரொடியூஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த 1 வருஷ கடைசியில் கவர்மெண்ட் வந்து காலேஜுக்கு கொடுப்பாங்க. அப்புறம் அது உங்களுக்கு அடுத்த வருஷம் ஃபீஸில் அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி 4.5 வருஷத்துக்கு கிடைக்கும். 1.25 லட்ச ரூபா × 4.5 கிடைக்கும். ஒரு 5.65 கிடைக்குங்க. சரி சார். சார் இப்போ வந்து இந்த 10 மார்க் குறைஞ்சா வாய்ப்பு கம்மிங்க அப்படிங்களா? இல்லை சார், நிறைய வந்து ரொம்பவே மார்க் குறைவாகிற மாதிரி தான் இருக்குது. அப்படி இல்லைன்னா செல்ஃப் ஃபைனான்சிங்களுக்கு கிடைச்சதுன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபீஸ் கம்மியாக இருக்கிற மாதிரி. இப்போ நீங்கள் விருதாச்சலம் பக்கம்னா கற்பக விநாயகர் எடுத்தீங்களா, ஒரு 7.25 அப்படி தான் வரும் சார். அதில் 1.25 லட்ச ரூபா உங்களுக்கு வருஷம் கடைசியில் கிடைக்கும். ஒரு 6 லட்ச ரூபாயில் நீங்கள் படிச்சிடலாம் சார். அப்படிங்களா சார்? அப்புறம் கவுன்சிலிங் போனால் உங்களுக்கு எஜுகேஷன் லோன் கிடைக்கும். ஒருவேளை எஜுகேஷன் லோன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ராப்பர்ட்டி வச்சு வாங்கினா நிறைய கொடுப்பாங்க. இல்லை அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு டாக்குமெண்ட்டும் இல்லாமல் 7.5 லட்சம் வாங்கலாம், வருஷம் 1.5 லட்சம் வாங்கலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது அது ஒரு 1.5 லட்சம் கிடைச்சா நீங்கள் 4.5 லட்சம் வருஷம் ரெடி பண்ணீங்கன்னா நீங்கள் குழந்தைய படிக்க வச்சிடலாம். சரிங்க சார். சரிங்க சார். சரிங்க சார். ஒருவேளை எஜுகேஷன் லோன் டாக்குமெண்ட்டே இல்லாமல் வாங்குறதுக்கு நான்லாம் வாங்கியிருக்க ஒரு அந்த இயர்லி 1.5 lakhs வாங்குற மொத்தம் 7.5 லட்சம் வரைக்கும் கொடுப்பாங்க சார். எந்த வித டாக்குமெண்ட்டும் தேவையில்லை. அதுக்கு மேலே நீங்கள் எனக்கு வருஷம் 5 லட்சம் வேணும் அப்படின்னா தான் அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கேட்பாங்க, ஷூரிட்டி கேட்பாங்க. சரிங்க சார். சரிங்க சார். எப்போ வேணாலும் இந்த நம்பர் கூப்பிடலாமா சார்? நாங்கள் மோஸ்ட்லி நான் வந்து ஒரு காலேஜில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கனால டே டைமில் எடுக்க மாட்டேன் சார் மோஸ்ட்லி. அப்புறம் ஈவினிங் டைம் வந்து நமக்கு அந்த ப்ரீமியம் மோட் ஆஃப் கைடன்ஸ் நமக்கு சர்வீஸ் வராங்க இல்லைங்களா, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பெஷல் நம்பர் கொடுத்துருப்போம். அந்த மாதிரி கேட்டகரியில் ஒரு சிலர் வர்றாங்க. அது ஒரு மினிமம் சார்ஜஸ் தான் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் எனி டைம் டவுட் கிளாரிஃபிகேஷனுக்கு அந்த ஈவினிங் 5 மணிக்கு மேலே நீங்கள் எப்போனாலும் கேட்டுக்கலாம். மார்னிங் 6 to 8 கேட்டுக்கலாம். 8 காலேஜ் கிளம்ப வரைக்கும் கேட்டுக்கலாம். ஸோ அது இன்கேஸ் உங்களுக்கு தேவைப்படுற மாதிரி இருந்தால் நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாம் சார். சரிங்க சார். ரொம்ப நல்லது சார். இதில் நம்ம டெய்லி அது 9 to 10 நம்ம டெய்லி ஃப்ரீயாக டவுட் கிளாரிஃபை பண்ணிட்டு தான் இருப்போம். சரி சார். சரி. சரிங்களா சார்? சரி, நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது அடிக்கலாமா அப்படின்ட்டு அடித்தோம். ஓகேங்களா சார்? சரிங்க சார். ஓகே சார். தேங்க்ஸ். நீங்கள் எந்த ஊர் சார்? அதான் சார், விருதாச்சலம். விருதாச்சலம். ஓகே. ஓகே சார். ஓகேங்க சார். ஓகே. ஸோ இந்த மாதிரி சந்தேகங்கள் வந்து நிறைய பெற்றோருக்கு இருக்கும். ஸோ அதனால் இந்த சந்தேகம் தாராளமாக நீங்கள் கேட்டுக்கலாம்.
ஸோ 5 டைம்ஸ் கால் பண்ணியிருக்காங்க. வணக்கம், சொல்லுங்கள். சென்னை எம்பத்தூர், சொல்லுங்கள். இப்போ எக்ஸாம் எழுதிருக்கா, நீட் எக்ஸாம் சொல்லுங்கள். 515 வருது ஸ்கோர். அவங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்குமா? என்ன கம்யூனிட்டிங்க? பிசி கிடைக்குங்க, பார்டரில் இருக்கு. 515 அது இல்லாம ஒரு 5 கீ வந்து டபுள் கீ கொடுத்துருக்காங்க. கிடைச்சிரும் உங்களுக்கு கிடைச்சிரும். 515ங்கிறப்போ கிடைக்க வாய்ப்பு இருக்கு. எந்த காலேஜ் கிடைக்கும் அப்ராக்சிமேட்டாக ஒரு 500க்கு மேலே அப்படிங்கிறது அந்த 2020 ஆரம்பிச்ச காலேஜ் கிடைக்கும். பர்டிகுலர் எந்த ஏரியா லொகேஷன்ல கிடைக்கும் மேடம்? சென்னை பேஸ்டு வந்து உங்களுக்கு கஷ்டம் தான். சரி. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு சென்னை நியர்பைனா திருவள்ளூர், திருவண்ணாமலையெல்லாம் கொஞ்சம் கிடைக்கும். மேபி ரொம்ப மார்க் குறையாச்சு. பட் அப்படியே இருந்தாலுமே இந்த ஃபர்ஸ்ட் டாப் 4 காலேஜஸ் கிடைக்கிறது கஷ்டமா இருக்கும். இல்லை இஎஸ்ஐசி சென்னை கிடைக்கலாம். பட் அது 1 lakh ஃபீஸ் வரும் வருஷம். என்னோட ப்ரிடிக்ஷன் ஒரு 100லேருந்து 120 வரைக்கும் சொல்றேன். பட் நிறைய பேர் நிறைய இன்னும் குறைவாகனா சேஃப்டி சைடுக்கா நான் 120 தான் சொல்றேன். இல்லை மேடம், பிசி தானேங்க. ஆமா. அப்புறம் லாஸ்ட் டைம் 620 இருந்தது, 500 வரைக்கும் வர வாய்ப்பு இருக்குங்க. 500 வரைக்கும் வருங்களா? 510, 500க்கு மேலே வர வாய்ப்பு இருக்கு. பட் அதனால ஓரளவுக்கு உங்களுக்கு அந்த 2022 ஆரம்பிச்ச கல்லூரிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். மேபி திருவள்ளூர் கிடைச்சாலும் நீங்கள் எடுக்கலாம், திருவண்ணாமலையும் எடுக்கலாம். எல்லாமே இப்போ எல்லா காலேஜுமே நல்லா தான் இருக்கும். நம்ம கவர்மெண்ட் காலேஜஸ் பொறுத்த வரைக்கும் இப்போ எல்லாமே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்லா பண்ணிட்டாங்க. அடுத்தது உங்களுக்கு என்ன சொல்றதுங்க, அட்டண்டன்ஸ் என்ட்ரியெல்லாம் ஃபிங்கர் பிரிண்ட் பேஸ் பண்ணி ஆதார் எனேபிள்டு பண்ணிட்டாங்க. ஸோ ஃபேக்கல்ட்டி எல்லா காலேஜ்லேயும் கண்டிப்பாக இருக்கிறாங்க. ஏன்னா ஃபேக்கல்ட்டி அதை ஒரு டைம் லாஸ்ட் இயர்க்கு முதல் வருஷம் ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜை டெம்பரவரியாக இது பண்ணாங்க ஒரு 1 month 2 monthக்கு. திருச்சி மெடிக்கல் காலேஜ் இந்த மாதிரி பண்ணது காரணம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்கல்ட்டி வந்து என்ட்ரு ஆகலை அப்படின்னு. அப்போல்லாம் ஆதார் எனேபிள் பயோமெட்ரிக் சிஸ்டம் கொண்டு வந்துட்டாங்க. எங்கேயுமே ஃபேக்கல்ட்டி இல்லாமல் எந்த காலேஜ்லையுமே கவர்மெண்ட் காலேஜஸில் கிடையாதுங்க. இப்போ நியூ மெடிக்கல் காலேஜில் ஹாஸ்டல்லாம் நல்லா இருக்குது. கம்பேரிட்டிவாக பார்த்தீங்கன்னா நீங்கள் மெடிக்கல் காலேஜ் அப்படிங்கிறது ரொம்ப குறைய காலேஜஸ் போகும்போது நீங்கள் ஹாஸ்டல் வந்து ஒரு சிலர் பிடிக்காமல் இருக்கும். பட் இந்த 11 நியூ மெடிக்கல் காலேஜ் கம்ஃபர்டபுளாக இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. எங்க சார் எந்த மெடிக்கல் காலேஜ்? இப்போ இந்த 2022 ஆரம்பிச்சாங்க இல்லைங்களா, 2021 ஆரம்பிச்சாங்க. திருவள்ளூர், கள்ளக்குறிச்சி, அதெல்லாம் நல்லா இருக்கும். ஈவன் திருவண்ணாமலை ஆல்சோ ஈக்குவலி கூடுங்க. ஓகே சார், ஓகே ஓகே, தேங்க் யூ சார். சரி, ரிசல்ட் வந்தா உங்களுக்கு கான்டாக்ட் பண்றோம். ஓகே சார். ஓகே மேடம். சென்னை தானே நீங்கள், உங்கள் பேர்? உமா மகேஸ்வரி சார். ஓகே மேடம், நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, தேங்க் யூ. ஸோ அது பொதுவாக நமக்கு எந்த காலேஜ் நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஆர்வம் இருக்கும். பட் மெடிக்கல் காலேஜை பொறுத்த வரைக்கும் எல்லா காலேஜ்லையும் இன்றைக்கி பேஷண்ட் ஃப்ளோ கவர்மெண்ட் காலேஜஸ்லாம் அப்படியே சர்ப்ளஸாக இருக்கும். ஹாஸ்டல் வந்து டிபெண்ட்ஸ், ஒவ்வொரு காலேஜ் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். பட் அதெல்லாம் நம்ம அடாப்ட் பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம மருத்துவத்துறைக்குன்னு வந்தாச்சுன்னா எல்லாத்தையும் நம்ம அடாப்ட் பண்ணிக்கிற சுச்சுவேஷன் வரணும். அப்போ இந்த சூழ்நிலையில் பெற்றோர்களும் குழந்தைகளும் நல்ல முடிவு எடுக்கணும். நமக்கு கிடைக்குதா இல்லையாங்கிறது ஒரு பக்கம் நிறைய சேனலை பார்த்துட்டு நீங்கள் முடிவு எடுத்திருந்தாலுமே ரேங்க் லிஸ்ட் வந்தால் தான் நமக்கு உறுதியாக தெரியுங்க. எந்த ரேங்க் வரைக்கும் நமக்கு கவர்மெண்ட் காலேஜஸில் கிடைக்கும், எந்த ரேங்க் வரைக்கும் ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜில் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக மீண்டும் நான் உங்களுக்கு பதிவு பண்ணுறேன். ரேங்க் தான் ரொம்ப முக்கியம். கட் ஆஃப் முடிவெடுக்கிறது ரேங்க்குங்க. ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் என்ன ரேங்க் வரைக்கும் இது வரைக்கும் லாஸ்ட் 5 to 7 years என்ன மாதிரி கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்க்குறோம். நம்ம 2021 தான் நிறைய நமக்கு ஈக்குவலாக இருக்கும். ஏன்னா அதுக்கப்புறம் காலேஜஸ் எதுவும் சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆகலை. ஸோ அதனால் ஆல்மோஸ்ட் வந்து ரேங்க் சிமிலராக வரும். அப்போ அதெல்லாம் பேஸ் பண்ணி தான் நமக்கு கட் ஆஃப் முடிவாகும். அப்போ அந்த கல்லூரி பற்றி தெரிஞ்சுக்கணும், ப்ரைவேட் காலேஜ் இருந்தால் ஃபீஸை பற்றி தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு எது நமக்கு அசஸபிள், 4.5 வருஷம் 5.5 வருஷம் நீங்கள் ஆல்மோஸ்ட் 5.5 வருஷம் போயிட்டு வரணும். அப்போ நமக்கு ட்ராவலிங் கம்ஃபர்டபுள் பார்க்கணும். அதெல்லாம் நீங்கள் தேர்ந்தெடுத்து நீங்கள் அதெல்லாம் பார்க்கறது ரொம்ப முக்கியம். வணக்கம், சொல்லுங்கள்.